Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்ரெடி நம்ம சேனல்ல draw toolsனா என்ன, move, press, pull அத பத்தி எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு scale, அப்புறம் offset, அப்புறம் components அத பத்தி எல்லாம் பார்க்கலாம். சோ ஜஸ்ட் ஒரு rectangle draw பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சோ இது வந்துட்டு ஒரு 10 feet 10 feet கொடுக்கிறேன். 10 feet 10 feet கொடுத்துட்டு இது இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல்னா என்ன அப்படினா ஜஸ்ட் இது நான் லைட்டா புஷ் புல் பண்ணிக்கிறேன். புஷ் புல் பண்ணிட்டு இது அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் எடுத்தீங்க அப்படினா ஸ்கேல் செலக்ட் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் ஸ்கேல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸ்கேல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட் செட் பண்றத பத்தி எல்லாம் என்னோட லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் அது ஒரு டைம் பாருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆஃப்செட். ஆஃப்செட்னா சோ இதுக்கு எனக்கு வந்துட்டு சென்டர்ல வந்துட்டு ஒரு வால் கிரியேட் ஆகணும் அப்படினா ஆஃப்செட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. இன்டர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படினா ஆஃப்செட் கிரியேட் ஆயிடும். சப்போஸ் இந்த ஃபேஸ்க்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் இவ்வளவு வேணும் அப்படினா அந்த மாதிரி கிரியேட் ஆயிடும். சோ இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினா சீலிங் டிசைன்ஸ்க்குலாம் அந்த மாதிரி புஷ் புல் கொடுக்கணும், இல்ல வேற ஏதாவது டிசைன்ஸ் வேணும், அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் ஆஃப்செட் எடுத்துக்கோங்க. எல்லா ஃபேஸ்க்குமே ஆகும், ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேஸ்க்கு வரணும் அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ்க்கு வேணும்னா அப்படின்னா எவ்வளோ வேணுமோ கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் நம்ம எக்ஸாக்டாக கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது செப்பரேட்டாக கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா டேரெக்டாக இருக்கிறதே வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஐ திங்க் ஆஃப்செட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு காம்பனன்ட்ஸ்னா என்ன, குரூப்னா என்ன, அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் டெலீட் பண்ணிடுறேன். ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டு ஜஸ்ட் இதையே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் மேக் குரூப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ரைட் கிளிக் மேக் குரூப் கொடுத்துருவேன். சேம் இன்னொரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இன்னொரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணிட்டு இதையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் மேக் காம்பனன்ட் கொடுத்துட்றேன். மேக் காம்பனன்ட் கொடுத்துட்டு காம்பனன்ட் 1 இருக்கு, அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் இது வந்துட்டு இதுல ஏதாவது ஒரு புஷ்புல் கொடுக்க போறேன். புஷ்புல் ஆகுதான்னு பாருங்க, எரர் காட்டுதுங்களா? அது ஏன் ரீசன் அப்படின்னா ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணி குரூப்பை ஓபன் பண்ணணும். குரூப்பை ஓபன் பண்ணிட்டு அப்புறம் தான் புஷ்புல் கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் இதை ஓபன் பண்ணுங்க, புஷ்புல். என்ன குரூப் காம்பனன்ட் ரெண்டு சிமிலராகவே இருக்கு. இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா ஸோ இதைய செலக்ட் பண்ணி ஒரு காப்பி பண்றேன் பாருங்க. மூவ் எடுத்துக்கோங்க. இந்த கார்னர்ல இருந்து ஒரு மல்டிபிள் நம்பர்ஸ் ஆஃப் காப்பி x4 கொடுக்குறேன். சரி, இதையும் வந்துட்டு அதே மாதிரி காப்பி பண்றேன். செலக்ட் பண்ணுங்க, மூவ் x4 கொடுக்குறேன். ஓகே, சோ இப்போ இதுல ஏதாவது ஒரு அடிஷனலா ஒரு டூல் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஓபன் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். இங்க வந்துட்டு எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் ஆகுது. ஒவ்வொன்றுக்கா போய் நான் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இது குரூப். இதுவே காம்பனன்ட்ஸ்ல போயிட்டு இந்த காம்பனன்ட் ஓபன் பண்றேன். இந்த காம்பனன்ட் ஓபன் பண்ணிட்டு இந்த கார்னர்ல ஒரு காலம் கிரியேட் பண்றேன் நானு. இந்த மாதிரி கொடுத்த உடனே இதை புஷ் புல் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும் அட் த சேம் டைம்ல எல்லா காம்பனன்ட்லயும் எடிட் ஆகுதுங்களா? சோ இதுலயே பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஜஸ்ட் ஓபன் பண்ணிட்டு இங்க ஒரு சின்ன சர்க்கிள் ஆர் ஏதோ ஒரு டிசைன் பண்றேன். சோ எல்லாத்துலயுமே கிரியேட் ஆகுது பாருங்க. கொடுத்துட்டு சோ புஷ் புல் எடுத்துட்டு இந்த கார்னர் செலக்ட் பண்ணி இந்த எட்ஜை வந்து கிளிக் பண்றேன். எல்லாத்துலயுமே ஓபன் ஆயிருக்குங்களா? சோ காம்பனன்ட்டுக்கும் குரூப்புக்கும் அதுதான் இருக்கக்கூடிய வித்தியாசம். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you for watching this session. Subscribe and press the bell icon to get the updated notifications.